வணக்கம் மக்களே, நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் கேட்ட கொஷின். ஓகேங்களா, ஆல்ஃபா சீரிஸ். ஓகேங்களா, இந்த மாதிரி கோடிங் டீகோடிங் சம் வந்துச்சுன்னா எப்படி சால்வ் பண்ணணும் உங்களுக்கு நான் வீடியோஸ் போட்டிருப்பேன். இது மெயினாக நம்ம ஆல்ஃபபெட் வச்சு தான் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி கேட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், நீங்கள் பேப்பரில் ஒரு கார்னரில் A to Z வரைக்கும் எழுதி 1 to 26 வரைக்கும் ஆல்ஃபபெட் மேலே நம்பர் போட்டுக்கணும். ஓகேங்களா, ஸோ இந்த சம் எப்படி கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். A ஃபஸ்ட்டு 26 கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட்டு SUN சன் 27 சொல்லியிருக்காங்க. கேட் என்ன வரும்னு கேட்குறாங்க. ஓகேங்களா, இது ரொம்ப சிம்பிள் தாங்க, கொஞ்சம் லாஜிக்காக திங்க் பண்ணணும், அவ்வளோதான். A26 சொல்லிட்டாங்க அப்படின்னா எப்பவுமே A1 தான் இருக்கும். ஸோ அப்போ A26 சொல்லியிருக்காங்கன்னா ரிவர்ஸ்லேருந்து வரணும்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, புரியுதுங்களா? அப்போ A26னா B25, C 24. ஸோ அப்போ ரிவர்ஸில் வருது. இந்த மாதிரி மாடல் சம் கேட்டாங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், ஏலேருந்து M வரைக்கும் எழுதிக்கோங்க. அடுத்தது Nலேருந்து Z வரைக்கும் எழுதிக்கோங்க. இந்த மாதிரி பாதியாக ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கிட்டு நம்பர் போட்டுக்கோங்க. 1 2 3லேருந்து இங்கே 13 வரைக்கும் வரும். 14லேருந்து இப்படி போட்டுக்கோங்க, 26 வரைக்கும். ஏன் ஏலேருந்து M Nலேருந்து Zன்னு சொல்கிறேன்னா, இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதினீங்கன்னா உங்களுக்கு ரிவர்ஸ் நம்பர் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா, இங்கே பாருங்கள், A என்னன்னா 1 தானே, ஆனால் ஒன்றா சொல்லியிருக்காங்க 26. ஸோ ஏக்கு 26 வந்துடும். அப்போது Z 1, A26 இருந்ததுன்னா Z 1. ஓகேங்களா, இந்த லாஜிக்கில் நீங்கள் எழுதிட்டீங்க அப்படின்னா எந்த சம் கேட்டாலும் நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஓகேங்களா, அப்போது சன் 27 கொடுத்துருக்காங்க. அப்போது S என்ன வரும்? S பாருங்கள். ஓகேங்களா, எஸ்ஸோட ஆக்சுவல் நம்பர் என்னது 19, பட் ஆனால் ரிவர்ஸில் வரும்போது 8. ஸோ 8. U என்ன வரும்? U 6. N 13. ஓகேங்களா, ஸோ 8 6 13 இது மூணுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 27 கிடச்சிரும். ஓகேங்களா, ஸோ இப்படி தான் இதை நீங்கள் சால்வ் பண்ணணும். அதே மாதிரி கேட் சிக்கு என்ன வரும்? 24. ஏக்கு 26. டீக்கு என்ன வரும்? 7. ஸோ 24 26 7. 24 + 26 + 7 ஆட் பண்ணிங்கன்னா 57. ஓகேங்களா, ஆப்ஷன் சி. ஓகேங்களா, இது மாதிரி தான் நீங்கள் சால்வ் பண்ணணும். இந்த மாதிரி ஆல்ஃபபெட் சீரிஸ் வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு இந்த ஃபார்மேட்டில் எழுதிக்கிங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக ஆன்சர் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். நன்றி மக்களே.